அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய வீடியோவில் நான் 12ஆம் வகுப்பிற்குரிய சாலிட் ஸ்டேட் பாடத்தில் பேக்கிங் ஃபிராக்ஷன் ஆஃப் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட்ஸில் இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட்ஸ், ஸ்காட்கி டிஃபெக்ட், ஃப்ரென்கெல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் மற்றும் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட், இம்பியூரிட்டி டிஃபெக்ட் போன்றவற்றை பற்றி பார்க்க உள்ளோம். முதலில் பேக்கிங் ஃபிராக்ஷன் இன் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட்ஸ். பேக்கிங் ஃபிராக்ஷன் இன் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட்ஸ் பாருங்க, இதுதான் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட்ஸ். இந்த படம் தான் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட்ஸ். இதுல எப்படி இருக்குன்னா, all the vertices consist of an atom. Also, center of each faces consists of an atom. நல்லா பார்த்துக்கிடுங்க. வெர்டிஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், இது ஒரு வெர்டிஸ், இது அடுத்த வெர்டிஸ். கிரீன் கலர் இருக்கக்கூடியது ரெண்டு ஒண்ணு டச் ஆகுதுன்னு கேட்டா கிடையாது, இடையில கேப் இருக்கு. ஓகே, இதே மாதிரி இந்த வெர்டிஸ் பாருங்க, இடையில கேப் இருக்கு. அப்ப எந்த ஆட்டம்ஸ் ஒண்ணு டச் ஆகிட்டு இருக்கு, இந்த வெர்டிஸ்ல இருக்கக்கூடியதும் ஃபேஸ் சென்டர்ல இருக்கக்கூடியதும் அடுத்த வெர்டிஸ், அதாவது ஒரு ஃபேஸுக்கு டயகோனலா வாரது எல்லா ஆட்டம் டச் ஆகி வருது. அப்ப இந்த டயகோனல்ல இப்போ சே ரேடியஸ் ஆஃப் தி ஆட்டம் இஸ் r. அப்ப இந்த டயகோனல்ல எத்தனை ரேடியஸ் வருது பாரு, இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ரேடியஸ். இது மொத்தம் ஒரு ஸ்பியரே இருக்கு அப்படின்னா அதுக்கு டயகோனல் அப்படின்னு டயமீட்டர் அப்படி சொல்லப்ப 2 ரேடியஸ் இதுல இருக்கு. பிளஸ் இது அடுத்த ஒரு ரேடியஸ். அப்ப 4 ரேடியஸ் வருது. 4 ரேடியஸ் டயமீட்டர். இந்த என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த வெர்டிஸ்ல இருந்து இந்த வெர்டிஸ் வரக்கூடிய டிஸ்டன்ஸ் அது எவ்வளவு இருக்கு, 4 ரேடியஸ், 4r. இன் டர்ம்ஸ் ஆஃப் a எப்படி சொல்லலாம், let us consider the triangle ABC. இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, இது 90 டிகிரி. அப்படின்னா அக்கார்டிங் டு பைதாகரஸ் தியரம் என்ன வரும், hypotenuse square equal to the sum of the square of other two sides. அப்படின்னா அப்ப இது a, அப்ப இதுக்கு ஸ்கொயர் வரும் a ஸ்கொயர், இது என்ன வரும் a ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் 2a ஸ்கொயர். அப்ப இந்த டயகோனலுக்கு ஸ்கொயர் இல்லையா, ac ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர். அப்ப ac ஈக்குவல் டு இருக்கும் √2a. சரிதானா? அப்ப அந்த √2a வேல்யூ ஈக்குவல் டு இதுக்கு ஈக்குவலா இருக்கு 4r. பாருங்க, in triangle ABC, AC square diagonal, AC square equal to AB square plus BC square, or AC equal to square root of AB square plus BC square equal to root of A square plus A square equal to என்ன வரும் √2a square. எல்லாமே ரூட்ல இருக்கு. அடுத்து என்னச்சுன்னா இந்த a square க்கு ரூட் a. அப்ப அந்த √2 மட்டும் தனியா போட்டுருக்காங்க, √2a. a ரூட்டுக்கு உள்ள வரல, வெளியே இருக்கு. From the figure AC equal to 4 radius, 4r. ஓகே, அப்ப என்ன வருது, AC equal to 4r, இங்க AC equal to √2a ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப √2a equal to 4 radius. இந்த ரேடியஸ் equal to என்ன கிடைக்கும், இந்த இந்த 4 க்கு டிவிஷன்ல வரணும். அப்ப √2a/4. இந்த 4 ஐயும் √2 கேன்சல் பண்ண போயிடாதீங்க, அது நமக்கு இனி சிரமம் ஆயிடும். அது அப்படியே இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, then volume of the sphere with radius is, volume of the sphere with radius a and r is என்ன வரும் 4/3 pi r cube. r குள்ள வேல்யூ என்ன √2a/4. அந்த வேல்யூக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். கிடைக்கும் 4 என்ன வருது 4/3 pi r cube, 4/3 pi r க்கு பதிலா இந்த வேல்யூ போடுவோம் √2a/4, √2a/4 the whole cube. ஓகே, அப்ப இந்த √2 என்ன ஆகும், √2 இந்த கியூப் இருக்குது, அதனால என்ன ஆகும் √2 into √2 into √2. அப்படின்னா 2 √2 சேரப்ப என்ன வரும் 2 ஆகும். அப்ப 2√2 அதான் போட்டுக்கலாம் 2√2. அடுத்து a cube, 4 க்கு கியூப், 4 கியூப் என்ன செய்யணும், நம்ம 4 into 16 போட்டுக்கலாம். புரியுதா? இந்த 4 இந்த 4 நம்ம கேன்சல் பண்ணலாம் அதுக்காக. புரியுதா? அப்ப மீதி என்ன இருக்கு மேல, இந்த √2 மட்டும். இந்த இனி அடுத்து என்ன, இங்க இந்த 2 இங்க இருக்குல்ல, அந்த 2 16 கூட கேன்சல் பண்ணலாமே. அப்ப என்ன வரைக்கும் 8 கிடைக்கும். என்ன இருக்கும் 8 இருக்கும். ஓகே, அப்போ மேலே அப்ப என்ன இருக்கு பாருங்க,
இந்த √2 மட்டும் தான் இருக்கு. √2 pi a cube. √2 pi a cube. கீழ என்ன வருது? இங்க ஒரு 3, இங்க ஒரு 8. 8 3s are 24. Okay. The number of spheres belongs to single FCC unit cell is 4. Number of atoms per phase centered cubic unit cell. Already நம்ம படிச்சிருக்கோம் 4. Okay. அப்ப இங்க இது ஒரு ஸ்பியருக்குள்ள வால்யூம் தான் இவ்வளவு. அப்ப 4 ஸ்பியருக்கு எவ்வளவு வரும்? Therefore the volume of all spheres in FCC unit cell அப்படின்னா 4 ஸ்பியர் இருக்கு. அப்ப 4 4 into இந்த வேல்யூ போடலாம். ஓகே. அப்ப இந்த 4 24 இது கேன்சல் பண்ணலாம் இல்ல? 6 க்கு கேன்சல் என்ன 4 கேன்சல் பண்ணலாம். அப்ப 6 கிடைக்கும். ஓகே. அப்ப மேல என்ன இருக்கு? இப்போ √2 pi a cube by 6. ஓகே. அப்ப வால்யூம் ஆஃப் யூனிட் செல் எவ்வளவு இருக்கும்? சைடு A. இது கியூப் ஆகும். அப்ப என்ன வரும்? A cube. ஓகே. பேக்கிங் எஃபிஷியன்சி ஈக்குவல் என்ன வரும்? வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல் into 100. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இது இத கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல் A cube into 100. ஓகே. இதுல என்ன செய்யும்? இந்த A cube கேன்சல் ஆகும். புரியுதுல? அப்ப மீதி என்ன இருக்கும்? √2 pi by 6 into 100. இது வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். √2 க்கு என்ன வரும்? 1.414. pi க்கு 3.14. 6 அப்படி போட்டு 100 அப்படி போட்டு. இதை நீங்க டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணி டிவைட் பண்ணலாம் போயிடாதீங்க. இது சிரமம். டைரக்ட் இந்த வேல்யூ எழுதணும் இது எழுதணும் தேவையே கிடையாது. டைரக்ட் இந்த ஆன்சர் காலத்துல படிச்சுட்டு 74%. கால்குலேஷன்ல போயாச்சு நிறைய நேரம் ஆகும். ஒன் வேர்ட் क्वेश्चन கேட்கலாம். பேக்கிங் ஃபிராக்ஷன் ஆஃப் FCC யூனிட் செல் இஸ் how much? 74%. இது காணாம தெரியணும். ஓகே. தென் அப்ப இது ஒரு முக்கியமான क्वेश्चन ஆகும். இது கேட்கலாம். முக்கியமான क्वेश्चन ஞாபகம் வச்சிருங்க. தென் ரேடியஸ் ரேஷியோ. அப்போ அந்த கிறிஸ்டல் வேற டைப்ல கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா? யூனிட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப இது என்ன டைப்ல வரணும் அப்படின்னு என்ன ஸ்ட்ரக்சர் அந்த கிறிஸ்டல் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அதை டிசைட் பண்ணக்கூடியது ரேடியஸ் ரேஷியோவும் ஸ்டோக்கியோமெட்ரியும். புரியுதுல? பாருங்க, the structure of an ionic compound depends on the stoichiometry. ஸ்டோக்கியோமெட்ரினா மாலிகுலர் ஃபார்முலா. அதுல 2 டைப் ஆட்டம் இருக்குன்னா அது எத்தனை AXBY ன்னு வச்சிருங்க. அப்ப அந்த X எவ்வளவு Y எவ்வளவு அந்த நம்பர் தான் என்ன சொல்லுவாங்க? அது ஸ்டோக்கியோமெட்ரி. கரெக்டா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் குளோரைட்னா MgCl2. அப்ப 1 Mg க்கு 2 Cl. இதுதான் ஸ்டோக்கியோமெட்ரி. புரியுதா? இப்போ என்ன அது வந்துட்டு சிலவள Mg2Cl2 வருதுன்னு சொன்னா நான் ஸ்டோக்கியோமெட்ரி. அது ஸ்டோக்கியோமெட்ரி படி இல்ல. ஓகே. பாத்துருங்க. And the size of the ion. And also it depends upon the size of the ion. Yeah. Generally, in ionic crystals, the bigger anions are present in the closed packed arrangement. The cation occupy the voids. அப்ப anion size ரொம்ப லார்ஜா இருந்தா கேட்டன் பெருசா இருந்தா கேட்டன் எங்க இருக்கும்? அதுல வரக்கூடிய கேப்புகள்ல voids or interstitials. இல்ல டெட்ராஹெட்ரல் void, octahedral void படிச்சோம்ல அந்த கேப்புகள்ல போய் இருக்கு. ஓகே. cation. The ratio of radius of cation and anion எப்படி சொல்லுவாங்க? RC plus radius of cation divided by radius of anion RA minus plays an important role in determining the structure. The following table shows the relationship between radius ratio and structural arrangement in ionic solids. பாருங்க, radius ratio 0.155 இதுல இருந்து தொடங்கி 0.225 வரைக்கும் வந்ததுன்னா coordination number is 3. So the structure is trigonal planar. Example is B2O3. Then radius ratio 0.225 ல இருந்து 0.414 வரைக்கும் வந்தாச்சுன்னா coordination number is 4. அதுக்கு ஷேப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? டெட்ராஹெட்ரல் ஷேப். ஓகே. Example zinc sulfide is a 10S. Okay. Then if the radius ratio is 0.414 to 0.732, coordination number 6, structure octahedral. Example sodium chloride. Okay. Then radius ratio 0.732 to 1. That 1 வரைக்கும் வந்தாச்சுன்னா coordination number is 8. Structure is cubic. Cubic closed packed structure. Okay. Then example cesium chloride.
Then imperfection in solids. Imperfection in solids. அப்ப imperfection என்ன? ஆல்ரெடி நம்ம கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் படிச்சோம். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இப்ப சோடியம் குளோரைட்னா ஒரு சோடியம் அயன் இருக்குன்னா அதை தொட்டு அடுத்து வரும் குளோரைடு. இம்பர்ஃபெக்ஷன் சொன்னா அந்த பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா அப்படின்னா மிஸ்ஸிங் ஆஃப் anion or missing of cation or missing of both anion and cation or displacement of anion or cation. Okay, இல்லைன்னா எக்ஸஸ் அயான்ஸ், எக்ஸஸ் ஏதாவது இம்பியூரிட்டி, அடிஷனல் இம்பியூரிட்டி, இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா, அதாவது கரெக்டா இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல ஏதாவது மாற்றங்கள் இருந்தாதான் சொல்லுவாங்க imperfection in solids. Okay, according to the law of nature, nothing is perfect. Okay, and so crystal need not be perfect. எல்லாத்துலயுமே என்ன எதுவுமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அதே மாதிரி கிறிஸ்டல்லையும் பெர்ஃபெக்ட்டா இருக்காது, அதுலயும் இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும். They always found to have some defects in the arrangement of their constituent particles. These defects affect the physical and chemical properties of solid and also play an important role in various processes. For example, a process called doping leads to doping. ஒரு கிறிஸ்டல் நிறைய எடுத்திருக்கோம், அது இம்பியூரிட்டி ஏதோ கொஞ்சத்தை சேர்த்திருந்தா அந்த ரேஷியோ 1:10⁶ இந்த ரேஷியோல வரணும். புரியுது? அப்படின்னா கொஞ்சம் போல சேர்த்திருக்கோம், கொஞ்சம் இம்பியூரிட்டி சேர்த்திருக்கலாம். அப்படி சேர்த்திருந்தாச்சுன்னா அதான் என்ன சொல்ல அந்த ப்ராசஸ். This process is called doping. Doping leads to crystal imperfection and it increases the electrical conductivity of semiconductor material such as silicon. அப்ப சிலிக்கானுக்கு என்ன செய்யலாம், அதுல கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம், 15th group element பாஸ்பரஸ் சேர்க்கான்னு வச்சிருங்க. அப்ப அது n டைப் செமிகண்டக்டரா மாறும், அதுக்கு கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இல்ல கொஞ்சம் கேலியம் ஆர் இண்டியம் சேர்த்தோம்னா என்ன செய்யும், அது p டைப் செமிகண்டக்டரா இருக்கும், அதுக்குள்ள கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, then the ability of ferromagnetic materials such as iron, nickel, etc. to be magnetized and demagnetized depends on the presence of imperfections. Crystal defects are classified as follows. அப்ப இது 2 mark question கேட்கலாம். What are the crystal defects? What are the crystal defects? என்ன வருது? Point defect, line defect, interstitial defect, volume defect. 4 டைப் டிஃபெக்ட் இருக்கு. புரியுதா? What are the crystal defects ன்னு கேட்டா இந்த 4 தான். ஓகே, point defect, line defect, interstitial defect, volume defect. ஓகே, இனி நம்ம இந்த பாடத்துல என்ன பார்க்க போறோம், இதெல்லாம் பார்க்கல. நம்ம இந்த சாப்டர்ல we can study only about point defect. Point defect மட்டும் தான் படிக்க போறோம். In this portion we concentrate on point defect more specifically in ionic solids. Point defects are further classified as follows. Point defect எல்லாம் வருது பாருங்க. Stoichiometric defect. Stoichiometric defect அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலால சேஞ்சஸ் இருக்காது. மாலிகுலர் ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கக்கூடிய மாலிகுலர் ஃபார்முலா, சோடியம் குளோரைட்னா NaCl, அது சோடியம் அயன் குளோரைடு, இதுல எதுவும் கூடுதல் அப்படி எல்லாம் இருக்காது, கரெக்டான அளவுல தான் இருக்கு. அது என்ன வருது, ஸ்டோக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட். ஓகே, அதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா சேஞ்ச் இல்ல. அடுத்து நான் ஸ்டோக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட், மாலிகுலர் ஃபார்முலாயே சேஞ்ச் ஆகுது. நான் ஸ்டோக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் மாலிகுலர் ஃபார்முலாயே சேஞ்ச் ஆகக்கூடியது. இம்பியூரிட்டி டிஃபெக்ட், இது ஒரு கிறிஸ்டல் இருக்குது, நம்ம அதுல கொஞ்சம் இம்பியூரிட்டி மிக்ஸ் பண்ணியிருக்கோம், டோப்பிங். ஓகே, சரி. Then again, stoichiometric defect we can classify into 2 types. They are Schottky defect and Frenkel defect. Schottky defect and Frenkel defect. Then non-stoichiometric defect, adula enna varudhu, metal excess defect, metal deficiency defect. Defect T kanala. Okay, metal deficiency defect. Okay, சரி. அப்போ இது இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் பாயிண்ட் டிஃபெக்ட் வேணாலும் கேட்கலாம், அந்த ஃப்ளோ சார்ட் அப்படியே படிச்சுக்கிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் what are the types of point defect அப்படின்னு கேட்கலாம். அப்ப டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் டிஃபெக்ட் நல்லா இருக்கு. Schottky defect, Frenkel defect, metal excess defect, metal deficiency defect, impurity defect. இவ்வளவு தான் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் உள்ள டைப்ஸ். ஓகே, then stoichiometric defect in ionic solids. Stoichiometric defect முதல்ல படிப்போம். Stoichiometric defect னா இதெல்லாம் வரும், Schottky defect and Frenkel defect.
This defect is also called intrinsic. Intrinsic na உள்ளாடி உள்ள reason. உள்ளார்ந்த. அது உள்ளாடி உள்ள பிரச்சனைகளால வரக்கூடியதா என்ன இன்ட்ரின்சிக் சொல்லுவோம். தெர்மோடைனமிக். தெர்மோடைனமிக். அப்ப இம்பியூரிட்டி எதுவும் இங்க சேர்க்கல பாத்துக்கிடுங்க. என்ன அப்ப இங்க என்ன டெம்பரேச்சர் கூடினா கண்டக்டிவிட்டி கூடும். புரியுதா? இங்க இன்ட்ரின்சிக் சொன்னா கூட ஆக்சுவலா என்னதான் வருது, டெம்பரேச்சர் கூடினா கண்டக்டிவிட்டி கூடும். அந்த மாதிரிப்பட்ட டிஃபெக்ட். ஓகே. இன் அப்ப அந்த டைம்ல ஒரு டிஃபெக்ட் வரும். அந்த டிஃபெக்ட்னால தான் கண்டக்டிவிட்டி கூடும். ஓகே. In stoichiometric ionic crystals, a vacancy of one ion must always be associated with either by the absence of another oppositely charged ion or the presence of some charged ion in the interstitial position, so as to maintain electrical neutrality. ஒரு அயான் மிஸ் ஆகுதுன்னா அதுக்கு கவுண்டர் அயானும் கூட மிஸ் ஆகும். இல்லைன்னு ஒரு அயன் மிஸ் ஆகுதுன்னு அது என்ன செய்யும், அதுல இருக்கக்கூடிய இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் வாய்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வாய்ட்ஸ் படிச்சோம். டெட்ராஹெட்ரல் வாய்ட், ஆக்டாஹெட்ரல் வாய்ட். அந்த வாய்ட் தான் என்ன சொல்லுவாங்க, இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன், ஆட்டம்ஸ்க்கு இடையில வரக்கூடிய கேப்புகள். ஓகே. Now let us study about Schottky defect. Very important question, Schottky defect. Okay. அப்ப Schottky defect நான் எப்படி இருக்குன்னு பாத்துடுங்க. You say this is sodium chloride crystal. இந்த கிரீன் கலர்ல பால்ஸ், கிரீன் கலர்ல இருக்கக்கூடியது குளோரைட் அயான், ரெட்டா இருக்கக்கூடியது சோடியம் அயான். சோடியம் அயான் கொஞ்சம் பெருசு, குளோரைட் அயானை விடவும் சின்னது. ஆனா ரெண்டு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சைஸ். சின்ன வித்தியாசம் இருக்கக்கூடியது. அப்ப இந்த ஸ்காட்கி டிஃபெக்ட்னா எங்கதான் வரும், இந்த anion and cations are comparable size, then only this defect will occur. புரியுதா? அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் குறைவு இருக்கலாம், ரொம்ப வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஓகே. பாத்துக்கிட்டு அப்ப இதுல பாரு எல்லாம் என்னாச்சு, ஒரு குளோரைட் அடுத்து சோடியம் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல பாரு ஒரு கேப் இருக்கு, இதுல என்ன வரணும், பிளஸ் இருக்கு, அடுத்து மைனஸ். குளோரைட் அயான் இங்க மிஸ் ஆகிருக்கு. ஓகே. இதுல பாரு இந்த இடத்துல சோடியம் அயான் மிஸ் ஆகிருக்கு. அப்ப ஈக்குவல் நம்பர் ஆஃப் anion and cations are missed. இந்த இதுதான் சொல்லுவான் Schottky defect. பாரு, Schottky defect arises due to missing of equal number of cation and anions from the crystal lattice. This defect does not change the stoichiometry of the crystal. ஒரு சோடியம் அயான் மிஸ் ஆகிருக்குன்னா, இதுல சோடியம் மிஸ் ஆகிருக்குன்னா ஒரு குளோரைட் அயான் மிஸ் ஆகிருக்கு. ரெண்டும் ஒரே அளவுல மிஸ் ஆனதுனால ஸ்டோக்கியோமெட்ரி சேஞ்ச் ஆகாது, மாலிகுலர் ஃபார்முலா சேஞ்ச் ஆகாது. ஓகே. அதே வேளையில இந்த ஸ்டோக் என்ன செய்யும், இந்த ஸ்காட்கி டிஃபெக்ட் நிறைய இருந்தா, நிறைய கேப்கள் அங்கங்காட்டு இருக்கும்னா, இப்படி 1-2 இருந்தாச்சுன்னா டென்சிட்டி சேஞ்ச் வராது. நிறைய இருந்ததுன்னா அந்த மாசு குறையும். நிறைய இடங்கள்ல இப்படி கேப் இருக்கவள என்ன செய்யும், மாசு குறையும். மாசு குறைவுல என்னது, டென்சிட்டி குறையும், டென்சிட்டி டிகிரீஸ் ஆகும். presence a large quantity of large number of Schottky defect. Okay. This defect does not change the stoichiometry of the crystal. Ionic solids in which cation and anion are of almost similar size. So Schottky defect. At the point கணக்க நீங்க ஞாபகம் வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொன்னா, மிஸ்ஸிங் ஈக்குவல் நம்பர் ஆஃப் anion and cation. அடுத்து சொல்லலாம் இரண்டாவது பாயிண்ட்ல the size of anion and cations are almost similar size. ஓகே. ரெண்டு. அடுத்து இதுல ஒரு எக்ஸாம்பிள் வந்திருக்கு, மூணாவது விஷயம், மூணாவது பாயிண்ட் ஞாபகம் வச்சிருங்க. Then presence a large number of Schottky defect in crystal, low waste is density. நாலாவது பாயிண்ட். ஓகே. அடுத்தது படம், அஞ்சாவது பாயிண்ட். கிளியர்? அடுத்த நேருக்கு பாரு, the presence of Schottky defect in crystal provides simple way by which atoms or ions can move within the crystal lattice. அது எப்படி, இப்ப இதுல என்ன வந்திருக்கு, குளோரைட் அயான் மிஸ் ஆகிருக்கு, அப்படின்னா அடுத்து என்ன செய்யலாம்னு பாத்துக்க. இதுல ஒரு குளோரைட் அயான் இருக்கு இல்லையா, இந்த அயான் இதுக்குள்ள போயிடலாம். அப்ப இங்க அந்த வேகன்சி இருக்கும், வேகன்சி இங்க வரும். அடுத்து இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகலாம். அப்படி என்ன செய்யும், அந்த வேகன்சி மாறி மாறி போயிட்டு இருக்கும். புரியுதா? வேகன்சி இடம் மாறுதுன்னு சொல்லும்போது அயான்ஸ் இடம் மாறுது, இங்க இருந்த அயான் இங்க வந்துருக்கு, அந்த மாதிரி. ஓகே. அப்ப இதான presence of Schottky defect in crystal provides a simple way by which atoms or ions can move within the crystal lattice. அப்ப சாதாரண crystal latticeல atoms ions மூவ் ஆகாது. ஆனா இந்த Schottky defect இருந்தா அந்த ions மூவ் ஆகும். சரி, இதுக்கு டென்சிட்டி குறையுதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருங்க, அதை கூட பார்த்து வச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், stoichiometry density of vanadium monoxide VO calculated using edge length of the
unit cell is 6.5 gram per centimeter cube. Our density, theoretical density எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் ஏற்கனவே கணக்குல படிச்சோம், லாஸ்ட் வீடியோல படிச்சிருக்கோம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சா எவ்வளவு வருது? 6.5 gram per cc வருது. ஓகே, but the actual experimental density is experiment செய்யப்பட்ட density எவ்வளவு இருக்கு பாரு, 5.6. இந்த வேல்யூ வரல, அதுல நிறைய குறைஞ்சிருக்கு. It indicates that there is approximately 14% Schottky defect in vanadium monoxide crystal. Okay, the next one, Frenkel defect. This is also one of the very important question. Now, இங்க என்ன சொன்னா, anion cation comparable size, almost equal size ல இருந்தா வரும். ஆனா அந்த Frenkel defect அப்படி இல்ல, நேர் ஆப்போசிட். புரியுதா? இங்க எப்படி இருக்கணும்னா, anion cation ஈக்குவல் சைஸ்ல இருக்க கூடாது, லார்ஜ் டிஃபரன்ஸ், நல்ல டிஃபரன்ஸ் இருக்கணும். anion cation சைஸ் நல்ல டிஃபரன்ஸ் இருந்தாதான் இது வரும், Frenkel defect வரும். ஓகே, இங்க மிஸ்ஸிங் ஆஃப் என்ன சொன்னா, மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் anion and cation, ரெண்டு ஈக்குவல் நம்பர்ல மிஸ் ஆகிருக்கும் anion cation. ஆனா இங்க என்ன செய்யும்னா, என்ன செய்யும், அந்த சின்ன அயான், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான் இருக்குல்ல, ரெண்டுல சின்ன அயான், புரியுதா, ஏதோ ஒண்ணு சின்னதா இருக்கும். அந்த சின்னதா இருக்க அயான் என்ன செய்யுது, மிஸ்ட் ஃப்ரம் த லேட்டஸ்ட் சைட், அது லேட்டஸ்ட் சைட்ல இருந்து அது மிஸ் ஆகுது. மிஸ் ஆச்சுன்னு அது கிறிஸ்டலை விட்டு வெளியே போயிருக்கான்னு கேட்டா, நோ, கிறிஸ்டலை விட்டு வெளியே போகல. இத பாருங்க, இந்த படத்துல இருக்கு, இத பாருங்க, இந்த இடத்துல என்ன ஒரு சில்வர் புரோமைடு கிறிஸ்டல், எக்ஸாம்பிள் சில்வர் புரோமைடு கிறிஸ்டல். இதுல புரோமைடு அயான் ரொம்ப பெருசு, குளோரைடோட ரொம்ப பெருசா இருக்கும் இல்ல. இது சில்வர் அயான் எப்படி இருக்கும், அதோட ரொம்ப சின்னது, புரோமைடு அயானோட ரொம்ப சிறுசா இருக்கும். பாத்துக்க, இந்த படம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மைனஸுக்கு ரொம்ப பெருசா இருக்கணும், பிளஸ் நல்ல சின்னது இப்படி இருக்கணும். ஓகே, அப்ப இந்த சில்வர் அயான் வர வேண்டிய இடம், இந்த இடம் பாரு காலியா இருக்கு, அப்படிதானே? அப்ப Ag பிளஸ் அயான் மிஸ்ஸிங். அதே மாதிரி தான் இங்க காலியா இருக்கு, Ag பிளஸ் இஸ் மிஸ்ஸிங். ஓகே, அப்ப மிஸ் ஆச்சுன்னு என்ன, கிறிஸ்டல் வெளியே போச்சான்னு கேட்டா நோ, அப்படி போகல. இதுல இருக்க வேண்டிய Ag பிளஸ் தான் சின்னதா தெரியுது இல்லையா, இந்த இடத்துல சின்னதா தெரியுது பாத்தீங்களா, இந்த இடத்துல சின்னதா தெரியுது ஒரு ரெட் கலர் உள்ளாடி. அதே மாதிரிதான் இங்க தெரியுது பாத்தீங்களா, இந்த இடத்துல தெரியுது சின்னதாட்டு. ஓகே, புரியுதா, இந்த இடத்துல தெரியுது சின்னதாட்டு, அந்த இடத்துல இருக்கு உள்ளாடி இருக்கு, புரியுதா? அந்த உள்ளாடி இருக்குன்னு அந்த இடத்துக்கு பேர்னு சொல்லுவோம் voids or interstitials. voids or interstitial. ஓகே, அப்ப அது இடம் மாறி இருக்கு, அதனால டென்சிட்டி சேஞ்ச் ஆகுது. ஏன்னா கிறிஸ்டல் விட்டு வெளியே போகல, வெளியே போயிருந்தா டென்சிட்டி மாறி இருக்கும். அப்ப இங்க டென்சிட்டி சேஞ்ச் ஆகாது. ஆனா ஸ்காட்கி டிஃபெக்ட்ல என்ன செய்யுது, டென்சிட்டி சேஞ்ச் ஆச்சு. ரெண்டு டிஃபரன்ஸ் நல்லா பார்த்து வச்சிருங்க. ஸ்காட்கி டிஃபெக்ட்ல மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஏனையான கேட்டையான்னு சொன்னா, ஆனா இங்க என்ன மிஸ்ஸிங் இல்ல, எது மிஸ் ஆகிருக்கு, ஏதோ ஒரு அயன் பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன், ரெண்டுல ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கு. ஆனா மிஸ் ஆனது எங்க இருக்கு, கிறிஸ்டலை விட்டு வெளியே போகல, இட் இஸ் பிரசன்ட் இன் த இன்டர்ஸ்டிஷியல் ஆர் வாய்ட்ஸ். ஓகே, சரி, அடுத்து ஸ்காட்கி டிஃபெக்ட்ல நம்ம என்ன பிடிச்சோம், anion cation comparable size, almost equal size ல இருக்குன்னு சொன்னா, ஆனா இங்க எப்படி வருது, ரெண்டு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு சைஸ்ல, புரியுதா? the size is not equal இல்ல. பாத்துக்க, அடுத்து இனி என்ன, ஸ்காட்கி டிஃபெக்ட்ல நம்ம என்ன சொன்னா, டென்சிட்டி டிகிரீஸ் ஆகும். ஆனா இங்க என்ன, நோ சேஞ்ச் இன் டென்சிட்டி. ஓகே, அப்ப இது கம்பேரபிள் பண்ணி படிச்சுக்கிடுங்க. சில டிஃபரன்ஸ்னு கேட்கலாம், டிஃபரன்ஸ் கேட்டாலும் தெரியும். Frenkel defect arises due to the dislocation of ion. dislocation அப்படி சொன்ன, நம்ம விழுந்தாச்சுன்னா காலு டிஸ்லோகேஷன் ஆச்சு, கை டிஸ்லோகேஷன் ஆச்சு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, அப்படின்னா அப்ப டிஸ்லோகேஷன் என்ன, அந்த எலும்புகள் இருக்க வேண்டிய பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் இடம் மாறி இருந்தா அதை டிஸ்லோகேஷன் சொல்லுவோம். அப்ப இங்க கிறிஸ்டல் சொல்லும் என்ன, அயான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து இடம் மாறி இருக்கு, புரியுதா? அதான் இங்க சொல்லியிருக்கான், டிஸ்லோகேஷன் ஆஃப் அயான்ஸ் ஃப்ரம் இட்ஸ் கிறிஸ்டல் லேட்டிஸ், அந்த கிறிஸ்டல் லேட்டிஸ்ல இருந்து மாறி இடம் மாறி வேற இடத்துல போய் இருக்கு. ஓகே, the ion which is missing from the lattice point occupies an interstitial position. interstitial position இன்னொரு பேர் என்ன, voids, void இல்ல, void plural சொன்னா voids. Okay, this defect is shown by ionic solid in which cation and anion differ in size. difference னா சின்ன டிஃபரன்ஸ், இது போல NaCl மாதிரி இல்ல, NaCl ஒண்ணு போல இல்ல, சின்ன வித்தியாசம், ஆல்மோஸ்ட் சேம் இல்ல. இங்கன்னா நல்ல டிஃபரன்ஸ் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Unlike the Schottky defect, this defect does not affect the density of the crystal. For example, AgBr, silver bromide. In this case, small Ag plus ion leaves its normal site and occupies an interstitial position. எல்லா Ag plus போகல, மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. very few Ag plus இல்ல, அங்கங்க சின்ன கொஞ்சம் போல Ag plus மட்டும் தான் இடம் மாறி எங்க போயிருக்கு, interstitial position.
as shown in figure. இந்த ஃபிகர்லாம் வரையும் இந்த நம்பர் எல்லாம் கவுண்ட் பண்ணி நீங்க வரையக்கூடாது, ஞாபகம் இருக்கணும் இல்லையா? அப்ப இந்த நம்பர் கூடிச்சு குறைச்சிட்டீங்கன்னா அது ஒரு மேட்டர் கிடையாது. உங்களுக்கு படம் வரைக்க வேணும்னா இந்த இவ்வளவு பார்த்து நீங்க எடுத்தா கூட போதும், இவ்வளவு வரைச்சா கூட போதும். அதாவது இங்க ஒரு அயன் மிஸ் ஆகுது, இன்னொரு இடத்துல காட்டணும் அது எங்க வந்திருக்கு, அது ஞாபகம் வச்சிருங்க. ஓகே, இனி இங்க பிளஸ் நம்ம மைனஸ்ல தொடங்க, இங்க பிளஸ்ல முடிவு மாதிரி இருந்தா நல்லது, அதை கூட ஞாபகம் வச்சிருங்க. ஓகே, தென் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படி சொன்னா என்ன? மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் இத பாருங்க, இது வந்துட்டு ஒரு சோடியம் குளோரைடு கிறிஸ்டல். இதை இவ்வளவு 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 பார்த்து இவ்வளவு பார்த்து இவ்வளவு பார்த்து சோடியம் குளோரைடு கிறிஸ்டல். Na பிளஸ் இருக்கு, Cl மைனஸ், Na பிளஸ், Cl மைனஸ் வரிசையா இருக்கு. ஓகே, அப்ப என்ன இந்த சோடியம் குளோரைடை எடுத்து சோடியம் வேப்பர், அதை சுத்தி என்ன இருக்கு, சோடியம் வேப்பர் இருக்கு, அது அந்த இடத்துல வச்சு ஹீட் பண்ணுவோம். புரியுதா? சோடியம் குளோரைடு கிறிஸ்டல் இஸ் ஹீட்டட் இன் சோடியம் வேப்பர். இப்ப சோடியம் வேப்பர்னா Na பிளஸ் கிடையாது, என்னன்னு இருக்கு, Na சோடியம், நியூட்ரல் சோடியம். அப்ப என்ன செய்யுது, ஆன் ஹீட்டிங் என்ன செய்யுது, சில சோடியம் ஆட்டம் அந்த கிறிஸ்டலுக்கு சர்ஃபேஸ்ல வந்து இருக்கு. இந்த Cl மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த Cl மைனஸ் கிட்ட சேர்ந்து அதுல வர டைம்ல Cl மைனஸ், அப்ப இது நிச்சயம் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணும், அந்த எலக்ட்ரான் கிட்டே இருக்கு. புரியுதா? இந்த ரெண்டு சேர்மை என்ன தான். ஓகே, எலக்ட்ரான் கிட்டே இருக்கு பாத்துக்கோங்க. ஓகே, உடனே என்ன செய்யுதுன்னு பாருங்க, உடனே என்ன செய்யுதுன்னா இந்த Na பிளஸ் இங்க வந்தாச்சு இல்ல, உடனே உள்ளாடி இருக்கக்கூடிய இதா இருக்குல்ல, இதை நம்ம காட்டலாம். உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு Cl மைனஸ் என்ன செய்யுது, டிஃப்யூஸ் இன்டு த சர்ஃபேஸ், இப்படியே வந்து இங்க வந்திருக்கு, இந்த இடத்துல இருக்கு. புரியுதா? At the same time the electron diffuse inside the crystal and occupy the vacant place. அந்த vacant placeல இது இந்த Cl மைனஸ் இங்க வெளியே வருதுன்னா இது vacant ஆச்சு, இந்த இடம் அந்த vacantல இது வந்திருக்கு பாருங்க, இதா இருக்கு இந்த படத்துல. ஓகே, இதுல இருந்த Cl மைனஸ் இங்க வெளியே வந்திருக்கு. அப்ப இங்க காலி இடம் இருக்கு, அந்த காலி இடத்துல என்ன வந்திருக்கு, எலக்ட்ரான் வந்திருக்கு. புரியுதா? இப்ப இந்த இடத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம், F சென்டர் ஆர் கலர் சென்டர், கலர் சென்டர். அப்ப இந்த எலக்ட்ரான் இருக்கு என்ன செய்யும், ஈஸியா என்ன செய்யும், விசிபிள் லைட் அப்சார்ப் பண்ணி எக்ஸைட் ஆகும். புரியுதா? அதனால என்ன செய்யும், இட் இம்பார்ட்ஸ் கலர். சோடியம் குளோரைடு கலர் கிடையாது, கலர்லெஸ். நம்ம ஒயிட்னு சொல்லுவோம் இல்ல, ஒயிட்னா கலர்லெஸ் இருக்கு பேரு, கலர்லெஸ். சோடியம் குளோரைடு இஸ் கலர்லெஸ். ஆனா அந்த சோடியம் குளோரைடு எடுத்து சோடியம் வேப்பர்ல ஹீட் பண்ணா அது என்ன ஆகும், எல்லோ கலராட்டு மாறும், எல்லோ கலர் பாரு. அதே மாதிரி என்ன, சோடியம் எக்ஸஸா இருந்தாச்சுன்னா எல்லோ கலர். இதே மாதிரி பொட்டாசியம் குளோரைடு கிறிஸ்டல் நம்ம பொட்டாசியம் வேப்பர்ல வச்சு சூடாக்குனா வயலட் கலர் கிடைக்கும். லித்தியம் குளோரைட லித்தியம் வேப்பர்ல வச்சு சூடாக்குனா பிங்க் கலர் கிடைக்கும். சொன்ன புரியுதா? இந்த கலர்கள்ல இருந்தாச்சுன்னா அது இம்பியூரிட்டின்னு அர்த்தம். ஓகே, பாருங்க, metal excess defect. Metal excess defect arises due to the presence of more number of metal ions as compared to anions. நெகட்டிவ் anion, நெகட்டிவ் அயான், நெகட்டிவ் அயானோட கம்பேர் பண்ணப்போ பாசிட்டிவ் அயான் கூடுதலா இருக்கு. ஓகே, alkali metal halides like sodium chloride, potassium chloride show this type of defect. The electrical neutrality of the crystal can be maintained. பாத்துடுங்க, இப்ப ஒரு Na வருது அப்படின்னு சொன்னப்ப என்ன செய்யும், அது நியூட்ரலா இருக்கணும். அப்ப சர்ஃபேஸ்ல வரும்போது Na பிளஸ் ஆகுது. அப்ப அந்த எலக்ட்ரான் வரக்கூடியது என்ன செய்யும், எலக்ட்ரான் வெளியே போகாது, அந்த கிறிஸ்டலுக்கு உள்ளேயே வருது. என்ன அத பாரு, electrical neutrality அது எப்படி மெயின்டைன் ஆகுது, by the presence of anionic vacancies equal to the excess of metal ion. அந்த மெட்டல் அயானுக்கு எவ்வளவு மெட்டல் அயான் அதிகமா இருக்கோ அதே நம்பருக்கு என்ன இருக்கும், anion vacancy, நெகட்டிவ் அயான் வேகன்சி இருக்கும் இல்ல, by the presence of extra cation and என்ன செய்யும், electron present in interstitial position. புரியுதா? அப்ப எத்தனை மெட்டல் அயான் இருக்கோ அதே அளவுக்கு என்ன செய்யும், இங்க வேகன்சியை கிரியேட் ஆகுது. இந்த வேகன்சில என்ன செய்யும், இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன், அதுல எலக்ட்ரான் வந்திருக்கும். சொன்ன புரியுதுல? பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், when sodium chloride crystals are heated, sodium chloride crystal heat பண்ண என்ன செய்யும், in the presence of sodium vapor, Na plus ions are formed and are deposited on the surface of the crystal.
அப்ப சர்ஃபேஸ்ல Na plus அயான் டெபாசிட் ஆகுது. அப்ப அதோட சேர்ந்த இடத்துல Cl மைனஸ் உண்டு அப்படிதானே. அடுத்து குளோரைடு அயான் டிஃப்யூஸ் டு த சர்ஃபேஸ், உள்ளாடி இருக்கக்கூடிய குளோரைடு அயான் என்ன செய்யுது, டிஃப்யூஸ் ஆகி சர்ஃபேஸ் வருது, அந்த Na plus கிட்ட வந்துருது. ஓகே, சர்ஃபேஸ் from the lattice point and அந்த lattice point ல சர்ஃபேஸ் வருது and combines with the Na plus ion, அந்த Na plus கூட சேர்ந்து இருக்கு. கூலும்பிக் ஃபோர்ஸ் அட்ராக்ஷனால வந்துருது. ஓகே, the electron lost by sodium vapor என்ன செய்யும், diffuse into the crystal, இல்ல diffuse into the crystal lattice and occupies the vacancy created by Cl minus ion. Okay, such anionic vacancies which are occupied by unpaired electrons are called F center. F center க்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவான், கலர் சென்டர். இந்த எலக்ட்ரான் இருக்கிறதுனால தான் இது கலரா இருக்கு அந்த கிறிஸ்டல். ஓகே, hence the formula of sodium chloride which contains excess Na plus ion can be written as என்ன வரும், Na 1 plus X Cl. அப்போ நம்ம சாதாரண NaCl சொல்லுவோம், ஒரு எண்ணெய்க்கு ஒரு Cl சொல்லுவோம். ஆனா ஆக்சுவலா என்ன செய்யும், இந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் இருந்தா இது ஒன்னு தாண்டி போகும், 1.01 1.02 அப்படி சின்ன ஒரு நம்பர் வித்தியாசத்துல இருக்கும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, சிங்க் ஆக்சைடு இஸ் கலர்லெஸ். இது क्वेश्चन நம்பர் 10 உள்ள ஆன்சர் புக்ல இருக்கக்கூடிய क्वेश्चन பாத்துக்கங்க. மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் இல்ல, அதே மாதிரி ஃப்ரங்கல் டிஃபெக்ட், ஸ்காட்கி டிஃபெக்ட் எல்லாமே புக் பை क्वेश्चन தான், என்ன பாத்துக்கங்க. சிங்க் ஆக்சைடு இஸ் கலர்லெஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ஓகே, இட் இஸ் ஹீட்டட். அதை ஹீட் பண்ண என்ன செய்யும், ஆக்சிஜன் கொஞ்சம் ஆக்சிஜன் வெளியே போயிடும். ஆக்சிஜன் வெளியே போகும்போது என்ன ஆகுது, சிங்க் எக்ஸஸ் ஆகுது, அதனால அது yellow கலரா மாறிடுது. when it is heated it becomes yellow in color. on heating loses oxygen completely, கொஞ்சம் ஆக்சிஜன் வெளியே போயிடும் and thereby forming free Zn2 plus ions. அப்ப இங்க எனர்ஜி சிங்க் அயான் இப்ப கூடுதலா இருக்கு. the excess Zn2 plus ions move to the interstitial sites and electrons also occupy interstitial position. Okay, அது மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் பார்த்துருக்க. இந்த படம் அழகாக கொடுத்துருக்காங்க, இதுல கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிடலாம். அப்ப இதுல எக்ஸாம்பிள் என்ன பார்ப்போம், ஃபெரஸ் ஆக்சைடு FeO. இது வந்துட்டு ஆக்சைடு O2 மைனஸ் வச்சுக்க, இது ஃபெரஸ் Fe2 பிளஸ் அயான், இது 2 மைனஸ் O2 மைனஸ், இது Fe2 பிளஸ். பாத்துக்க, அப்ப என்ன செய்யுது, இந்த ஃபெரஸ் அயன் Fe அயன் ஆட்டம் 2 எலக்ட்ரானும் லாஸ் பண்ணுது, ஆக்சிஜன் ஆட்டம் எடுத்துருக்கு. புரியுதா, அயன் ஆட்டத்துல இருந்து அந்த 2 எலக்ட்ரான் தான் ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு போயிருக்கு. இப்ப என்ன ஆச்சுது, O2 மைனஸ் ஆயிருக்கு, Fe2 பிளஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்படி எல்லாம் வரிசையா இருக்கு. ஓகே, அப்ப என்ன செய்யுதுன்னா இதுல என்ன செய்யுது, சில மெட்டல் டிஃபிஷியன்சி அப்ப குறையுது, மெட்டல் குறையணும், ஒரு Fe2 பிளஸ் மிஸ் ஆகுது. இதுல இருந்து நான் என்ன சொன்னேன், இந்த கிறிஸ்டல்ல எப்படி இது வந்திருக்கு, எப்படி இது ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு Fe என்ன செய்யுது, 2 எலக்ட்ரான ஆக்சிஜன் கொடுக்குது. அப்ப அது Fe2 பிளஸ் இருக்கு, இது O2 மைனஸ் இருக்கு, அப்படிதானே. அப்போ ஒரு அயன் என்ன செய்யுது, 2 எலக்ட்ரான கொடுத்துருக்கு ஆக்சிஜனுக்கு. இப்ப இங்க ஒரு அயன் என்ன செய்யுது, மிஸ் ஆச்சு, இந்த அயனுக்கு மிஸ் ஆச்சு. ஆனா ஆக்சிஜனுக்கு நம்பர் சேஞ்ச் ஆகல, ஆக்சிஜன் அப்படிதான் இருக்கு. அப்ப அந்த ஆக்சிஜனுக்கு இப்ப 2 எலக்ட்ரான் ஆறு கொடுப்பா, 2 எலக்ட்ரான் இருக்கணும், ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரான் வரணுமே, அயனே இல்ல இப்போ. புரியுதா, Fe2 பிளஸ் இங்க இல்ல. அப்ப அந்த என்ன செய்யுது, ஆனா இங்க O2 மைனஸ் இருக்கு. அப்ப O2 மைனஸ் இருக்கு, அதுக்கு அந்த 2 மைனஸ் செகண்ட் வந்து. அப்ப என்ன செய்யணும், அதுக்கு பக்கத்துல இருக்க வேற ஒரு ஆட்டம், வேற ஒரு அயான் என்ன செய்யும், ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகும். Fe2 பிளஸ் ஆயிருது, Fe3 பிளஸ் ஆகுது. அப்ப என்ன செய்யுது, ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. ஆனா இதுக்கு 2 ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரான் வேணுமே, அப்படி இந்த ஆக்சிஜன் வச்சுக்கு இது 2 எலக்ட்ரான் வேணுமே. அப்ப இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் கிடைச்சு, அடுத்து இன்னொன்னு கூட ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு. அப்ப இந்த 2 சேரமா 2 எலக்ட்ரான் ஆச்சு, அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சோ தி கிறிஸ்டல் இஸ் நியூட்ரல். இதான் நடக்குது. அப்ப என்ன செய்யுது, மெட்டல் கொஞ்சம் போல மெட்டல் அயான் மிஸ் ஆகிருக்கு. அப்ப இது எங்க வரும், இந்த மெட்டல் ஹேவ் பாலிவேலன்சி ஆர் வேரியபிள் வேலன்சி. அப்ப அந்த மெட்டலுக்கு வேரியபிள் வேலன்சி இருந்தா மட்டும்தான் இந்த டைப் டிஃபெக்ட் வர முடியும். ஓகே, பாருங்க, metal deficiency defect. Metal deficiency defect arises due to the presence of less number of cation. Metal ion குறையுது, positive ion குறையுது than the anions. This defect is observed in a crystal in which the cations have variable oxidation state or variable valency. Okay,
For example, in FeO, ferrous oxide crystal, some of the Fe2 plus ions are missing from the crystal lattice. To maintain the electrical neutrality, twice the number of other Fe2 plus ion, ஒரு Fe2 plus miss ஆகுறதுக்கு அதுக்கு double number வேற Fe2 plus ion என்ன செய்யணும்? In the crystal is oxidized to Fe3 plus ions. Okay, in such a case, overall number of Fe2 plus and Fe3 plus ions is less than O2 minus. O2 minus எத்தனை இருக்கோ அந்த நம்பர் இருக்காது Fe2 plus 3 plus சேர்த்து இங்க நம்பர் குறையும். Okay, this it was experimentally found that the general formula of ferrous oxide is ferrous oxide நம்ம சொல்லலாம் FeO னு சொல்லுவோம். ஆனா ஆக்சுவலா அப்படி இருக்காது. காமனா எந்த ferrous oxide எடுத்தாலும் அதுல இந்த deficiency defect இருக்கும் பாத்துக்கங்க. அப்ப அதுக்கு molecular formula எப்படி போடுவான்? இதுல FeXO, X range from 0.93 to 0.98. ஆனா 1 வரல பாத்துக்கங்க. 1 வந்தாச்சுன்னா பியூர். புரியுதா? அப்ப இம்பியூரிட்டி அதுல இருக்கு. அது என்ன சொல்லும்? அதுல டிஃபெக்ட் இருக்காது. புரியுதா? டிஃபெக்ட் இல்லைன்னு சொன்னா இந்த எக்ஸ்க்கு வேல்யூ 1 வந்திருக்கணும். ஆனா இங்க 1 வரல. 1ஓட கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே. The next one, impurity defect. அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல் அதுல நம்ம என்ன செய்யலாம்? அதை டோப் பண்ணலாம். கொஞ்சம் போல இம்பியூரிட்டி சேர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான் இருக்குன்னு வச்சிருக்கேன். அந்த சிலிக்கான் அதுல என்ன செய்யலாம்? கொஞ்சம் போல பாஸ்பரஸ் சேர்த்துக்கலாம். அப்படின்னா என்ன ரேஷியோ? 1:10⁶. அப்படி வந்தாதான் டோப்பிங்ல வேட யூஸ் பண்ண முடியும். ரொம்ப கம்மியா மிக்ஸ் பண்ணாதான் அதுக்கு பேர் டோப்பிங். பாத்துருங்க. A general method of introducing defect in ionic solid is by adding impurity ion. இங்க impurity ion, ionic solid பத்தி பார்க்கலாம். அப்ப இங்க impurity ion நம்ம சேர்த்திருக்கோம். என்ன? If the impurity ions are in different valence state, the impurity ion எப்படி இருக்கும்? Different valence state இருந்ததுன்னா from the host, okay, vacancies are created. Okay, அது எப்படின்னு வரும்னு பார்ப்போம். In the crystal lattice of the host. For example, addition of cadmium chloride CdCl2 to silver chloride. அப்ப என்ன செய்யும்? ஏஜிக்கு ஒரு ஏஜி பிளஸ்க்கு பராட்டு ஒரு CD2 பிளஸ் போயிருக்கு. புரியுதா? இப்ப பாத்துட்டு ஒரு ஏஜிக்கு பர ஆனா இங்க என்ன போகுது? CD2 பிளஸ் ஆகும். cadmium ion CD2 பிளஸ். அப்ப என்ன செய்யணும்? அப்ப சார்ஜ் பார்த்தாச்சுன்னா அது நியூட்ரல் ஆகணும்னா ஒரு CD2 பிளஸ்க்கு 2 ஏஜி பிளஸ் வெளியே போனாதான் சார்ஜ் கரெக்டா இருக்கு. சரிதானே? அப்போ ஒரு ஏஜி பிளஸ் இடத்துல CD பிளஸ் போயிருக்கு. அப்ப அது நியூட்ரல் ஆகல, எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஆகல. அப்ப என்ன செய்யும்? இன்னொரு ஏஜி பிளஸ் வெளியே போயிரும், பிளஸ்ல விட்டு வெளியே போயிரும். அப்பதான் அது நியூட்ரலா இருக்க முடியும். சொன்ன புரியுதுல்ல? அப்ப என்னாச்சு? அப்ப எத்தனை CdCl2 சேர்ந்திருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் என்ன வேகன்சி என்ன செய்யும்? அங்க ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், addition of CdCl2 to silver chloride yield solid solution where the divalent cation CD2 plus occupies the position of Ag plus. This will disturb the electrical neutrality of the crystal. In order to maintain same electrical neutrality maintain பண்ணனும்னா proposal number அதே நம்பர்ல என்ன செய்யணும்? Ag plus ion leaves the lattice விட்டு வெளியே போகும். This produces a cation vacancy in the lattice. Such a kind of crystal defect are called impurity defects. Okay. And then do you know piezoelectric effect? நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. Piezoelectric effect, piezoelectricity அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. Okay. Energy harvesting by piezoelectric crystal. Piezoelectricity அப்படி சொன்னா என்ன? சில கிறிஸ்டல் இருக்கும். அதுல நம்ம ஒரு பிரஷர் கொடுத்தாச்சுன்னா அது என்ன செய்யும்? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல அது என்ன செய்யும்? கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு பேர் என்ன? பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அப்ப அதே கிறிஸ்டல்ல நமக்கு என்ன செய்யும்? ஒரு டைரக்ஷன்ல கரண்ட் கொடுத்தா அதுக்கு அது அல்டர்னேட்டிவ் கரண்ட் கொடுத்தான்னு வச்சுக்கோமே, அல்டர்னேட்டிவ் கரண்ட் கொடுக்கும். புரியுதா? ஒரு பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் இருக்கு, அதுல அல்டர்னேட்டிவ் கரண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு 90 டிகிரில அதுக்கு 90 பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல என்ன செய்யும்? அந்த கிறிஸ்டல் வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆயிட்டு ஏன்னா ஏசி கரண்டா கொடுத்துருக்கான், பிளஸ் மைனஸ் மாறி மாறி கொடுத்து அது கிறிஸ்டல் வைப்ரேட் ஆகும். ஓகே, இதை என்ன சொல்லுவாங்க? ஆன்டி பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பாருங்க, பீசோ எலக்ட்ரிசிட்டி also called piezoelectric effect is the appearance of electrical potential across the sides of a crystal when you
subject it to mechanical stress. The word piezoelectricity means electricity resulting from pressure and latent heat. Even the inverse is possible, which is known as inverse piezoelectric effect. Okay. If you can make little amount of electricity by pressing one piezoelectric crystal once. So piezoelectric crystal நம்ம once press பண்ணிச்சுன்னா கொஞ்சம் current produce ஆகும். Okay. ஒரு impulse, electric impulse உண்டா. Okay. Then could you make a significant amount by pressing many crystals over and over again? Okay, திரும்ப திரும்ப நம்ம press பண்ணி கொண்டு இருந்தா நிறைய current கிடைக்குமா? இல்ல, what happen if we bury piezoelectric crystal under street to capture energy as vehicle pass by? ரோட்ல நம்ம புதைச்சு போட்டாச்சுன்னா வண்டி போகும் இல்லையா, அந்த டைம்ல நமக்கு லார்ஜ் குவான்டிட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? புரியுதா? This idea known as energy harvesting has caught by many people's interest, even though there are limitations for large scale application. Small scale க்கு பிரச்சனை இல்லை, large scale க்குன்னா limitation, அது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். என்ன, you can produce electricity that is enough to charge your mobile phones by just walking. நடக்கிற டைம்ல என்ன செய்யலாம், செல்போன் சார்ஜுக்குள்ள கரண்ட ப்ரொடியூஸ் பண்ணலாம். எப்படி என்ன செய்யணும், அது பவர் ஜெனரேட்டிவ் சூஸ் போடணும். அதாவது இது நம்ம சூஸ் போடுதோம்னா அது என்ன இருக்கணும், பீசோ எலக்ட்ரிக் ஸ்லிப் என்ன செய்யணும், அது ஸ்லிப் ஆட்டு, அதாவது சின்ன சிப்பு, சாரி என்ன சிப் இருக்குல்ல, அந்த சிப்பு மாதிரி இருக்கணும், ஸ்லிப்னு சொல்லியிருக்கோம். என்ன, சின்ன சின்ன சிப்புகள் எங்க இருக்கணும், ஷூவுக்கு உள்ளாடி இருக்கணும். புரியுது? அப்ப நம்ம நடக்காம ப்ரெஷர் வரும். அதுக்கு என்ன செய்யணும், ஒயரை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், சார்ஜுக்கு கணக்கு போட்டாங்கன்னா என்ன செய்யும், செல்போன் சார்ஜ் ஆகும். ஓகே, there are piece in a power generating food base that has a slip on insole. அது எங்க இருக்கணும், இன்சோல், சோல்ல இருக்கணும். சோல் அடிப்பாக, அந்த ஷூக்குள்ள அடிப்பாகத்துல இது வச்சிருக்கணும். இல்ல, with the piezoelectric crystal that can produce enough electricity to charge batteries, USB devices. Okay, large quantity current production க்கு இது யூஸ் பண்ண முடியாது, ஸ்மால் ஸ்கேலுக்கு செய்யலாம். ஓகே, சரி, இந்த வீடியோ இன்னைக்கு இதோட முடிச்சிருவோம். தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சுன்னா வீடியோ பப்ளிஷ் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், கரெக்டா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.